மக்களே, இது வந்து ஆக்சுவலாக சர்க்குணேஸ்வரர் கோவில். இந்த கோவில் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா கருவேலின்ற கிராமம். கும்பகோணத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸு, தஞ்சாவூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த நாச்சியார் கோவில் பூந்தோட்டம் ரோடு வழியாக உள்ளே வந்தோம்னா இங்கே ரைட் சைடில் ஆக்சுவலாக சர்க்குணேஸ்வரர்ன்ற கோவில். ஸோ இதுதான் கோவில் கோபுரம். இந்த கோவிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, அப்பர் சுந்தரரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது இல்லைங்களா, பின்னாடி வந்து ஒரு தீர்த்தம் இருக்குது. அது வந்து யம தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஃபேமஸான ஒரு விஷயம் இந்த கோவிலில். அப்புறம் வந்து இந்த கோவிலில் ஈஸ்வரன் வந்து சர்க்குணேஸ்வரர், அம்பாள் பேர் சர்வாங்க சுந்தரி. ஸோ இது வந்து இதான் மக்களே. ஸோ கோயிலோட தல வரலாறு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்குணம்ன்ற அரசன் வந்து ஈசனை இந்த இடத்துல வழிபட்டாருன்றாங்க. அப்புறம் வந்து மார்க்கண்டேய முனிவருக்கு வந்து அந்த யமன் வந்து கயிறு கட்டினதுக்கப்புறம் அந்த பாசக்கயிறை வீசிய பாபம் போகிறதுக்காக யமன் வந்து இங்கே ஈசனை வழிபட்டதுனால இங்கே யம தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த திருமணம் பிராப்தத்துக்கு இந்த கோயில் வந்து நல்ல ஒரு திருத்தலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஈசன் வந்து தெரியவார். ஸோ விநாயகர், சுப்பிரமணியர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் இந்த இடத்துல இதுதான் கோயிலோட ரைட் சைடு ஆக்சுவலாக. ஸோ ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இது இங்கே வந்து சுப்பிரமணியர், வெள்ளி தெய்வானை, அப்புறம் இங்கே சண்டிகேஸ்வரர் சன்னதி. அப்படியே இந்த பக்கம் உள்ளே போனீங்கன்னா சர்வாங்க சுந்தரி தேவி அம்மன் சன்னதி இருக்கும். போயிட்டு அப்புறம் பார்த்துட்டு கோயில் அப்படியே வெளியில் இப்படி பிரகாரம் சுற்றி வரும்போது இங்கே வந்து தல விருட்சம் வந்து பலா மரம் ஆக்சுவலாக கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து தல விருட்சம், பலாப்பழம். ஸோ இதுதான். ஸோ இது வந்து இங்கே முனிவர்களோட செயலாக வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே சஞ்சீவி ஆஞ்சநேயர். ஓகே, கோவில் பாருங்கள், இதுதான் சர்வாங்க சுந்தரி என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே நேராக போனோன்னா சர்க்குணேஸ்வரர் கோயில், சர்வாங்க சுந்தரி. ஸோ இந்த கோயிலோட பேர் என்ன சொன்னாங்கன்னா கொட்டிட்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தேவாரல் பாடல் பெற்ற ஸ்தலம். லைக் அப்பர், திருஞான சம்பந்தர் 2 பேரும் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்புறம் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யம தீர்த்தம். பார்த்தீங்கன்னா இதுதான் யம தீர்த்தம். ஸோ இங்கே யமன் வந்து சிவனை வழிபட்டு இந்த குளத்துக்கு பேர் யம தீர்த்தம்.